அந்த உண்மை சொல்லி போட்ட மட்டும் உண்டு. அது பேர்கள் அந்த இது தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் சொத்து சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று. சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று. சட்டவிரோத விகாரையை உடனே அகற்று. சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா. சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா. நீதி விரோதி பன்சலட்ட विरोधी पंचलट विरोधी पंचलट උසාවියට ගිහින් කියන්නේ වීඩියෝ කරනවානේ ඕක අලවල තියෙනවා හරි අපිට පුද්ගලියක දීලා නැහැනේ ඕක தனியாக கொடுத்தில்ல தானே தயவு செய்து குழந்தைங்க பயப்படுத்துற வேலையில பதிகிற வேலையில செய்றீங்கன்னா இந்த களத்தை நீங்க சட்டத்துக்குரிய மாதிரி செய்யுங்க. சட்டவிரோத விகாரை அங்கே இருக்கு சரிதானே. கொண்டே ஹாமதுருட்ட கொடுங்க, சவேந்திர சில்வாட்ட கொடுங்க. தயவு செய்து இதில் குழப்பாதீங்க. நாங்கள் ஒழுங்காத்தான் இருக்கிறோம். நீங்க போலீஸ் என்ற வகையில சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு சட்டம் படிப்பிக்காங்க ஒட்டி கிடக்குது சரிதான். மக்கள் இதுக்கு டாக்ஸ் கொடுக்குற நாங்களும் இதுக்கு ஹரியானா ஓகே தென்ன தென்ன தீனாயிட்ட தென்ன சவேந்திர சில்வா தென்ன నీతి విరోధి పంచలట పోలీసియానా మినిమరు పోలీసియాట మినిమరు పోలీసియా మినిమరు పోలీసియా మినిమరు పోలీసియా. தையடியில் தமிழ் மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களிடம் உடனடியாக கையளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இங்கே கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமாகியது. அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 6 மணி வரை நடைபெறும். அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம். இந்த போராட்டம் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்ற கட்டளைக்கு மதிப்பளித்து ஒரு ஜனநாயக வழியிலே தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே பொதுமக்கள் கூடுவதை தடுப்பதற்காக போலீசார் அடிக்கடி இங்கே வந்து இந்த நீதிமன்ற கட்டளைகளை கொண்டு வந்து காட்டி அச்சுறுத்துகின்ற வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் வீதியோரமாக இருந்து நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வழிகாட்டல்களின்படி தான் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. ஆகவே அச்சம் எதுவும் இல்லாமல் அனைவரும் திரண்டு வந்து இந்த ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் எங்களுடைய மக்களிடம் கையளிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியிலே திரண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.